அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் இணைந்த பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறியதற்கு மன்னிப்பு கோரி கடிதம் கொடுக்கின்றனர். இபிஎஸ் உடன் இணைந்த பிறகு தலைமைச் செயலகம் வருகிறார்கள் வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் வந்துள்ளனர். கொறடா உத்தரவை மீறியதற்காக மன்னிப்பு கடிதம் கொடுப்பதற்காக வந்திருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்த பிறகு திரு வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் தலைமை செயலகம் வருகை. நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறியதற்கு மன்னிப்பு கோரி கடிதம் கொடுக்கின்றனர். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். திரு வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்திக்கின்றனர். கொறடா உத்தரவை மீறியதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதற்காக மன்னிப்பு கடிதம் கொடுக்க வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே திரு எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் மீது எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் விவரங்களோடு தற்போது இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு தற்போது எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களாக செயல்பட்டு வந்த 13 எம்எல்ஏக்கள் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு புறப்பட்டிருக்கிறாங்க. சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து கடிதம் கொடுத்து இருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினாங்க. 2 அணிகளும் தற்போது ஒன்றிணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 13 எம்எல்ஏக்களுமே தங்களுடைய மன்னிப்பு கடிதத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடத்துல வழங்கியிருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரையும் சந்தித்து இந்த மன்னிப்பு கடிதம் சபாநாயகரிடத்திலும் கடிதம் கொடுத்து இருக்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் மீது எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாருமே தற்போது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தங்கள் மீதான கட்சி தாவல் தடை சட்ட நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று தனித்தனியாக கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலர் சந்தித்து தங்களுடைய ஆதரவை கொடுத்திருந்தாங்க. அவர்களும் இதே போன்று சபாநாயகரிடத்துல கடிதம் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் சுகுமார், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அதே போல தங்கரம் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். நடராஜன், பன்ருபி சட்டமன்ற உறுப்பினர் மோகன், நந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி, இந்த 6 பேருமே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை நேற்று முன்தினம் சந்தித்து பேசினாங்க. நேற்று தினம் பாலகிருஷ்ண ரெட்டி சந்தித்து பேசினார். சந்தித்து மன்னிப்பு கேட்டு அந்த கடிதமும் கொடுத்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து சபாநாயகரிடத்திலும் கடிதம் கொடுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு முடித்துக் கொண்டு எஸ்பி வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆற்காடு சுகுமார், அதே போல வேதாரண்யம் ஓஎஸ் மணியன் உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் அவரது ஆதரவு மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார், சேலம் இளங்கோவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு சேர்ந்து தற்போது தலைமை செயலகத்துக்கு சென்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்வின் மூலமாக தற்போது இந்த 2 அணிகளும் சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கடந்த 3 வார காலமாக தனித்தனி அணியாக செயல்பட்டு வந்த நிலையில இன்றைய சம்பவங்களின் மூலமாக 2 அணிகளும் தற்போது ஒன்றிணைந்திருப்பதை பார்க்கிறோம். எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு தற்போது தெரிய வந்திருக்கிறது. எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாக தற்போது இணைந்து விட்டார்கள். இதுல டி.வி. சண்முகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருந்து வருகிறது. எஸ்பி வேலுமணி மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய திருத்தணி ஹரி, தன்னிலம் காமராஜ்,
பாலக்கோடு KP அன்பழகன், பாத்திரெட்டிப்பட்டி மரகதம் குமரவேல், லால்குடி லீமா ரோஸ், பரமத்தி வேலூர் சேகர், கட்டன் தொகுதி நத்தன் விஸ்வநாதன், சங்கராபுரம் தொகுதி ராகேஷ், கரூர் தொகுதி MR விஜயபாஸ்கர், ஜோலார்பேட்டை தொகுதி KC வீரமணி, விராலிமலை தொகுதி T விஜயபாஸ்கர், புவனகிரி தொகுதி அருள்மொழி தேவன் மற்றும் பழனி தொகுதி ரவி மனோகரன், இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி இடத்துல மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவரிடத்துல அவருடைய ஆதரவாளர்களாக செயல்படுவோம் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து தற்போது தலைமைச் செயலகத்தில் சென்று சபாநாயகரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல TV சண்முகத்தினுடைய நிலைப்பாடு தான் தற்போது கேள்வியாக இருந்து வருகிறது. அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வருகை பெறவில்லை. இன்று காலையில அவருடைய அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்றதை தவிர்த்திருக்கிறார் என்பது தற்போது பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. TV சண்முகத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா MLA-க்களுமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து இனி அதிமுகவில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று உறுதியும் உத்தரவாதத்தையும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. சந்திப்பை முடித்துக் கொண்டு தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் அதே போல SP வேலுமணி மற்றும் அவருடன் அந்த MLA-க்கள் எல்லாரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.